என்னன்னா இப்பெல்லாம் கல்யாணமே பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. எப்படின்னா, நல்ல பையன் கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும். சாரி, பொண்ணு கிடைக்கணும். ஏன்னா இன்னைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பொண்ணு கிடைச்சிச்சுன்னா அது கருப்பாக இருக்கா சிவப்பாக இருக்கா, சரி அப்படியே ஒரு கலரில் இருந்துட்டா அது வரதட்சணை போடுவாங்களா போட மாட்டாங்களா, சரி அப்படியே போட்டாங்கன்னா கோயிலில் கல்யாணமா மண்டபத்தில் கல்யாணமா, சரி அப்படியே கல்யாணமும் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் போகும். போயிடுச்சுன்னா குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா, பிறந்துட்டா ஓகே, பிறக்கலைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. டாக்டர்கிட்ட போகிறதா கோயிலுக்கு போகிறதா. சரி, அப்படியே குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சுன்னா அது சிசேரியனா நார்மலா? நார்மல்னா பிரச்சனை இல்லை. சிசேரியன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, அது ஒரு பிரச்சனை. சரி, அப்படியே குழந்தை பிறந்துருச்சு. இப்போ அந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை இருந்தால் நம்ம ஆளு உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைன்னா ஐயோ இந்த பொம்பளைக்கு நாய் நட்டு போட்டு கட்டி கொடுக்கணும் திரும்ப அப்படின்னு ஒரு பிரச்சனை. பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா ஐயோ அவர் ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு மனசு மைண்டில் தோணும். சரி, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஐயோ பொம்பளை பிள்ளை இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே, ஒரு லட்சுமி வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிம்பாங்க. சரி, இது முடிஞ்சிச்சு. இனி அடுத்து குழந்தை பிறந்துருச்சு. சரி, 3 வருஷம் ஆச்சு, அடுத்த குழந்தைக்கு எப்போ, 2வது குழந்தை எப்போ உங்களுக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சரி, 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அந்த குழந்தையும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ரெண்டுமே பொண்ணா போயிட்டா என்ன பண்ணுறது, ரெண்டுமே ஆம்பளை பையனா போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை. சரி, இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேரையும் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இப்போ அது ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எல்லாமே ஒரே ஸ்கூல் தான். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்னால் இந்த ஸ்கூலாக அந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக, அந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக, எந்த ஸ்கூலில் ஃபீஸ் கம்மி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. சரி, ஸ்கூல்லையும் சேர்த்தாச்சு, அந்த பிள்ளையும் படிக்குது, பிள்ளைகளும் நல்லா படிக்குது. இப்போ நல்லா படிக்குதா படிக்கலைன்னு வேறு பிரச்சனை. சரி, ஸ்கூலும் முடிஞ்சிச்சு, அடுத்து காலேஜ். இப்போ காலேஜ் இந்த காலேஜ் சேர்க்குறதா அந்த காலேஜ் சேர்க்குறதா, எந்த ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறது? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஏஐ போயிட்டுருக்கு. இனி அடுத்து என்னென்னா வரும்னு தெரில. ஏஐ இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதே இவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்குது. சரி, இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பிள்ளை காலேஜும் முடிச்சிருச்சு. திரும்ப அகைன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் முதல்ல இருந்து. வாழ்க்கை ஒரு வட்டண்டாங்கிறது இங்கேருந்து புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பிரச்சனை பிறக்காமலே இருந்துடலாம் போல. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க.